கொடுத்தால் குறையாது ஜாமத்தில் தருவேன் வாயில் சுல்தானே சுல்தானே. எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி ஊடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரமும் நமது நிகழ்ச்சியுடன் பயணிக்க போகின்ற எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டான பாடல்களாக அமைய போகின்றது. காரணம், இன்னைக்கு நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பிளேலிஸ்ட்டை வைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் நமது நிகழ்ச்சியோடு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் வந்து நம்ம கூட இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
குறிப்பாக 2026 ஜனவரியில இருந்து 2026 டிசம்பர் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய 12 மாதங்களையும் 12 இசைக்குழுவினர்கள் வந்து பயணிக்க போகின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் சார்பில். ஸோ அதே மாதிரி இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 நைட்டில் மிக பிரம்மாண்டமான டான் குடும்பத்தின் இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்துக்கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். இயற்கையோடு பின்னி பிணைந்த இசையிலிருந்து நாமும் இப்போது இயற்கை சார்ந்து இசையோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காரணம் வந்து இந்த இசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து முதல்ல இந்த இசையை நம்மளுக்கு பொக்கிஷமாக தந்தது இந்த இயற்கையிலிருந்து இந்த இசையை எப்படி பிரித்து எடுத்து இப்போது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இசைத்துறையில் நம்ம நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது வந்து யாராலும் மறக்க முடியாத மறக்கவும் கூடாத ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு கூட சூப்பர் ஹிட்டான பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் அப்படியே வரதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொட்டக்கலையைச் சேர்ந்த ஆர் சிவகுமாருடைய ராகம் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து ஸோ 2026 டிசம்பர் 31 நைட்டின் டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கிறாங்க தயாராக காத்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு ஸோ இன்னைக்கு இவர்களுடைய பிளேலிஸ்ட் வந்து வேற லெவலில் தரமாக இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து எமோஷனல் கலந்த பாடல் தெரிவுகளாக இன்னைக்கு அமைய காத்து கொண்டிருக்குது. ஸோ எமோஷனல் அப்படின்னு சொன்னாலே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம எமோஷனல் ஆகும். ஸோ அப்படி எமோஷனல் ஆகக்கூடிய அழகான பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகின்றது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பாடல்கள் எல்லாமே ரசிச்சுட்டு வரலாம். டான் தமிழொலி வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2026 ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவை எமது டான் தமிழொலி அழைத்து அவர்களது இசைக்கலைஞர்களை வைத்து பாடல்களை வழங்கி வருகின்றார்கள். இந்த பாடல்களை நீங்கள் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் பார்வையிட்டு 2026 ஆண்டு நடைபெற இருக்கின்ற மாபெரும் இசை நிகழ்ச்சியில் அவர்களை வெற்றியீட்டு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த வகையில் இன்று இந்த மாதத்துக்கான இசைக்குழுவாக இலங்கையின் புகழ்பூத்த இசைக்குழுக்களில் ஒன்றாக இருக்கின்ற கொடகலை ஆர் சிவகுமார் அவர்களினுடைய ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இன்றைய நாளிலே இசை வழங்க காத்திருக்கிறார்கள். இலங்கையின் முதற்தர தொலைக்காட்சி டான் தமிழின் ஊடாக மாதம் ஒரு இசைக்குழு இசை நிகழ்விலை இன்றைய நாளில் அடுத்து உங்களுக்கான பாடல் ஒரு இனிமையான பாடல். இது 1995 ஆண்டு சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையிலே பாடல்களை பாடியிருந்தார்கள். எஸ்பிபி சார், ஜானகி அம்மா ஆகியோர் இணைந்து பாடி அந்த பாடலை இந்த மேடையில் அடுத்து வழங்க வருகிறார்கள். குமரேஷன் அவரோடு இணைந்து வித்ராஜ் சிவகுமார் ஆகிய இருவரும் அடுத்த பாடலை வழங்குவதற்காக.
பிடிச்சது நானே. மாதம் ஒரு இசைக்குழு வழங்குகின்ற இந்த இசையிலே அடுத்த ஒரு மனது மறக்காத பாடல் முதல் மரியாதை திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை மலேசியா வாசுதேவன் அவரோடு இணைந்து ஜானகி அம்மா ஆகிய இருவரும் இணைந்து பாடியிருந்த அந்த பாடல் இளையராஜாவின் இசையிலே அமைந்திருந்தது. அதனை இந்த மேடையிலே பாடுவதற்காக இப்பொழுது ரவீந்திரகுமார் அவரோடு இணைந்து வைலாஸ் சிவகுமார் ஆகிய இருவரும் இணைத்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடல் உங்களை மகிழ்விப்பதற்காக. சொன்னா காட்டு வெள்ளம்
தொலைக்காட்சியின் தமிழொலி வாயிலாக உங்களுக்கு மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்விலே அடுத்த பாடல் இது சத்யா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை எஸ்பிபி சார் அவரோடு இருந்து லதா மங்கேஷ்வர் ஆகிய இருவரும் பாடியிருந்தார்கள். இந்த திரைப்படத்துக்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்த இந்த பாடலை இந்த மேடையிலே வழங்குவதற்காக தனோஜ் அவர்களோடு இருந்து மீண்டும் வைலா சிவகுமார் அவர்களை இந்த மேடையில் இணைத்துக் கொள்கின்றோம்.
இலங்கையின் முதற்தர தொலைக்காட்சி டான் தமிழொலியினுடைய மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்வுகளை உங்களுக்காக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையின் புகழ்பூத்த இசைக்குழுக்கள் ஒன்றாக இருக்கின்ற குடகலை ஆர் சிவகுமார் அவர்களின் ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே அடுத்த பாடல் ஒரு மனது மறக்காத பாடல் கூட. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு எளிமையான பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன் அவரோடு இணைந்து ஜானகி அம்மா ஆகிய இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை இளையராஜாவின் இசையில் இந்த திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இந்த மேடையிலே வழங்குவதற்காக பெருமாள் மகேந்திரன் அவர்களோடு இணைந்து தனுஷா ஆகிய இருவரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பாடலை வழங்கி வைப்பதற்காக.
தொலைக்காட்சியின் தமிழ் ஒளி ஊடாக மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்விலே இம்முறை கொடகலை ஆர் சிவகுமார் அவர்களுடைய ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இசை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அண்மையில் வெளிவந்த ரப்பர் பந்து திரைப்படத்திலும் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. பொன்மனச் செல்வன் திரைப்படத்துக்காக இந்த பாடல் பாடப்பட்டிருந்தது. இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் அவரோடு இணைந்து மனோ மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து இந்த பாடலை பாடியிருந்தார்கள். இசை வழங்கியிருந்தார் இளையராஜா அவர்கள். இந்த பாடலை உங்களுக்காக இந்த மேடையிலே வழங்குவதற்காக குமரேசன் அவரோடு இணைந்து வித்ரா சிவகுமார் மற்றும் வைலாஸ் சிவகுமார் ஆகியோரை நாங்கள் அன்போடு இந்த மேடையிலே இணைத்துக் கொள்கின்றோம்.
முதல் தர தொலைக்காட்சி டான் தமிழொலி மாதாந்தம் வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்விலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் இந்த மேடையில் இடம்பெற இருக்கிறது. எதிரும் புதிரும் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களோடு இணைந்து சுவர்ணலதா ஆகியோரும் பாடியிருக்கிறார்கள். திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் வித்யாசாகர். அந்த பாடலை இந்த மேடையிலே வழங்குவதற்காக மீண்டும் ரவீந்திரகுமார் அவரோடு இணைந்து வித்ராஸ் சிவகுமார் ஆகிய இருவரையும் இணைத்துக் கொள்கின்றோம் அடுத்த பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக. கொடுத்தால் குறையாது ஜாமத்தில் தருவேன் வாயே சுல்தானே 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 சுல்தானே
தருவேன் ராயா சுல்தானே 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 சுல்தானே. டான் தமிழொலி வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில் இளைஞரின் புகழ்பூத்த இசைக்குழுவான கொடுகலையார் சிவகுமார் அவர்களுடைய ராகம் இசைக்குழுவினர் இன்றைய நாளிலே உங்களுக்கு இசை வழங்கி உங்களை மகிழ்வித்திருந்தார்கள். நாங்கள் இன்றைய நாளில் இதோடு இந்த இசை நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் புஷ்பராஜ் கருணாகரன். உணர்வுகளோடு கலந்த பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த உணர்வுகளை ஏற்படுத்திய நினைவுகள் அழகான ஒரு விஷயமாக இருக்கும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்களை நினைவுபடுத்தும் போது தான் அந்த சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு தித்திக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கக்கூடியமாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுடைய மனங்களை தித்திக்கக்கூடிய பல நினைவுகளை மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரியான பாடல் தெரிவுகள் எல்லாமே இன்னைக்கு கூட அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட நானும் நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபா சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அழகான பாடல் தெரிவுகள் எல்லாமே, அழகான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தந்தவங்க கொட்டுக்கலையை சேர்ந்த ஆர் சிவகுமாருடைய ராகம் இசைக்குழுவினர்கள். இவர்களுடைய இசைக்குழு உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட்டை பெற்று அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 டிசம்பர் 31 டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த ஒரு மணி நேரம் எங்கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் அதையும் தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வழங்கிய நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். டடா.